அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, இன்றும் பதிவான மரணம். விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல், ரூபாய் 30,000 உயர்ந்த உர மானியம். நாட்டில் அதிகரிக்கும் வீதி விபத்துக்கள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. லாப்ஸ் எரிவாயு விலை தொடர்பில் அறிவிப்பு. மர்மமான முறையில் உயிரிழந்த கபில சந்திரசேன பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. கொழும்பில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. நாடு முழுவதும் பலத்த காற்று, விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. சுவசரிய சேவையை இராணுவமயப்படுத்துவதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம். சூதாட்டம் மற்றும் மோசடிக்கு எதிரான நடவடிக்கை, இலங்கையுடன் கைகோர்க்கும் சீனா. தொடர்பான விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 35,228 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கன்னங்கர தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றில் ஒளிபரப்பாகிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 2025ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் டெங்கு நோயின் தாக்கம் 30% முதல் 40% வரை அதிகரித்துள்ளது. இந்த நோயாளர்களில் அதிகமானோர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் கொழும்பு மாவட்டத்திலேயே கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி தென் மாகாணத்தின் மாத்தறை மற்றும் காலி மாவட்டங்களிலும், மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்திலும், சப்ரகமுவ மாகாணத்தின் ரத்தினபுரி மாவட்டத்திலும் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. அரசாங்கத்தால் வழங்கப்படும் உரமானியத்தை ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 30,000 உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க இதனை தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அரசாங்கத்தால் வழங்கப்படும் உரமானியம் ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 25,000 ரூபாய் 30,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த மானிய தொகை தகுதியுடைய 5,02,836 விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் ஒரே அடியாக நேரடியாக வரவு வைக்கப்படும். இதற்காக அரசாங்கம் ரூபாய் 10,947 மில்லியனை செலவிட்டுள்ளதுடன் மானிய உயர்வின் காரணமாக வழக்கத்தை விட ரூபாய் 2,500 மில்லியன் கூடுதலாக செலவிடப்பட்டுள்ளது. சந்தை விலை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இந்த பருவம் முழுவதும் விவசாய சேவை மையங்கள் மூலம் ஜூரியா உரமுடை ஒன்று ரூபாய் 10,200 என்ற நிலையான விலையில் வழங்கப்படும். இந்த பருவத்தில் இதுவரை 4,09,670 ஹெக்டேர் நிலத்தில் நெல் சாகுபடி தொடங்கப்பட்டுள்ளதுடன் அதில் 3,64,900 ஹெக்டேருக்கு ஏற்கனவே உரமானியம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவி வரும் மோசமான காலநிலை காரணமாக மே மற்றும் ஜூன் மாத ஆரம்பத்தில் விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. இலங்கை காவல் தலைமையகத்தின் போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு பேரவையின் தற்காலிக தரவுகளின்படி இவை கணக்கிடப்பட்டுள்ளன. அதாவது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பெய்த கடுமையான பருவமழை, வழுக்கும் வீதிகள் மற்றும் மோசமான காலநிலை காரணமாக முந்தைய மாதங்களை விட இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் மோட்டார் சைக்கிள் சாரதிகளும் பாதசாரிகளும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சீரற்ற காலநிலைகளின் போது சாரதிகள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்க தரப்பிலும் விபத்துக்களை கட்டுப்படுத்த பலதரப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யூன் மாதத்திற்கான லாப்ஸ் வீட்டு சமையல் எரிவாயு விலையில் எதுவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லாப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி 5 கிலோகிராம் லாப்ஸ் வீட்டு சமையல் எரிவாயுவின் விலை 2,500 ரூபாவாகவும், 12.5 கிலோகிராம் லாப்ஸ் வீட்டு எரிவாயு சமையலின் விலை 6,245 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. அதேவேளை யூன் மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என லிட்ரோ நிறுவனமும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் குறித்த மேலதிக நீதவான் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை இன்று கொழும்பு கோட்டை நீதவான்
பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கமைய வழக்கு விசாரணை எதிர்வரும் 9ஆம் திகதி வரை ஒத்திவைக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மறைந்த கபில சந்திரசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கொன்றில் முன்னிலையாகியிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அர்ஜகுலரத்ன மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி உதார முகத்திரமக்கே ஆகியோரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் சாட்சியமும் பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து மேலதிக சாட்சி விசாரணை இந்த மாதம் 9ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் தலைநகரின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகின்றது. கொழும்பு, கொட்டாஞ்சேனை, ஆமர் வீதி, மட்டக்குளிய, மரதானை உள்ளிட்ட பல பகுதிகளில் இவ்வாறு பலத்த மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் மத்திய, சப்ரகமுவ, வடக்கு, வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வுத்துறையால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை பிற்பகல் 3:30 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை நிலவுவதால் மத்திய, சப்ரகமுவ, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் தீவின் மற்ற பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு சுமார் 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி இது தொடர்பாக வானிலை ஆய்வுத்துறையால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவுரைகளை கவனமாக கடைபிடிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பலத்த காற்று தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ளது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு நாளை பிற்பகல் 3:30 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் நிலவும் தீவிர தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக மத்திய, சப்ரகமுவ, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதேபோல் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேல், சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவையின் நிர்வாகம் இராணுவமயமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் ஊழியர்கள் ஜனாதிபதி செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். 1990 எனும் சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவை இந்திய நிதியுதவியுடன் கடந்த 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதன் தொடக்கம் சுகாதார அமைச்சுடன் இணைந்ததாக அரசு சேவையாக இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்டு செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் அதன் பணிப்பாளராக ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கப்பால் தற்போது அதன் நிர்வாகத்தை முற்றாக கடற்படையிடம் ஒப்படைக்கும் தீர்மானம் ஒன்றை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து இந்த சேவை சுகாதார அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்தில் மகஜர் ஒன்றை கையளிக்கும் நோக்குடனும் சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவை ஊழியர்கள் நேற்று ஜனாதிபதி அலுவலகம் முன்பாக திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அந்த சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் 400 ஊழியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனம் மற்றும் இடமாற்றம் தொடர்பில் நீண்டகாலமாக நிலவி வரும் பிரச்சினை தொடர்பிலும் அரசாங்கம் தமக்கு தீர்வினை பெற்றுத் தருமாறும் போராட்டக்காரர்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இணையவழி சூதாட்டம், தொலைத்தொடர்பு மோசடிகள் மற்றும் அவை சார்ந்த குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குழுக்கள் பிற நாடுகளிலிருந்து இலங்கைக்கு இடம்பெயர்வதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி இதனை தடுப்பதற்காக சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டுச்சட்ட நடைமுறைப்படுத்தல் நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இலங்கையின் வெளிவிவகார, நிதி மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சுக்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடனான ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இரு நாடுகளினதும் சட்ட நடைமுறைப்படுத்தல் முகவர் நிறுவனங்களுக்கு இடையிலான நடைமுறை ரீதியான ஒத்துழைப்பும் வளர்ச்சி அடைந்துள்ளது. இலங்கை அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் மற்றும் விசாரணைகளின் போது
பல சட்டவிரோத சூதாட்ட மற்றும் மோசடி நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டு பெருமளவிலான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த சந்தேக நபர்களில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் மோசடி நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சில சீன பிரஜைகளும் சீன அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டிய சூதாட்ட நடவடிக்கைகள் குறித்து சீன அரசாங்கத்தின் நிலைப்பாடு கடுமையானது. சீன பிரஜைகள் வெளிநாட்டு சூதாட்ட விடுதிகளை இயக்குவது அல்லது அவற்றில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளது எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.